நல்லாம்பாளையத்தில் நடந்து சென்ற மோகன்ராஜ் என்பவரை காவலர் ஜெயபிரகாஷ் தாக்கியுள்ளார். அதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் தனியார் நிறுவன ஊழியரான இவர் பணியாற்றும் நிறுவனத்திற்கு பொருட்கள் வாங்குவதற்காக நல்லாம்பாளையம் பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அந்த சாலை வழியாக கவுண்டம்பாளையம் காவல் நிலைய காவலராக பணிபுரியும் ஜெயபிரகாஷ் என்பவர் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். இதனை கண்ட மோகன்ராஜ் உடனடியாக சாலையில் நடுவே நின்று கொண்டார். அப்பொழுது காவலர் ஜெயபிரகாஷ் மோகன்ராஜ் கன்னத்தில் திடீரென அறைந்து விட்டு சென்றுள்ளார். அந்த வீடியோ அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் சாலையில் நடந்து சென்ற நபரை அதிவேகமாக சென்ற காவலர் கன்னத்தில் அறைந்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை உயரதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறையும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.